Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science Unit 11 Carbon and its Compound Continuation Part 3. At first we see the preparation of ethanol. எத்தனால் தயாரிக்கும் முறையை பற்றி முதலில் பார்க்க போகிறோம். எத்தனால் is commonly known as alcohol. All alcoholic beverages or some cough syrups contain ethanol. Its molecular formula is C2H3OH. Its structural formula should be given below. எத்தனால் என்பது தொழிற்சாலைகளிலே பொதுவாக தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கஹால். எத்தனால் பொதுவாக ஆல்கஹால் என்று குறிப்பிடப்படுகிறது. அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் கூட எத்தனால் உள்ளது. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன என்பதையும் அதனுடைய கட்டமைப்பு வாய்ப்பாடு எவ்வாறு உள்ளது என்பதையும் இங்கு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எத்தனால் தயாரிக்கக்கூடிய முறை, மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால். Ethanol is manufactured in industries by the fermentation of molasses, which is by the product obtained during the manufacture of sugar from sugar cane. Molasses is a dark colored syrupy liquid left after the crystallization of sugar from the concentrated sugarcane juice. Molasses contain about 30% of sucrose, which cannot be separated by the crystallization. It is converted into ethanol by the following steps. தொழிற்சாலைகளிலே கரும்புச்சாறின் கழிவுப்பாகிலிருந்து நொதித்தல் முறையிலே எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. நொதித்தல் முறையில் ஃபெர்மெண்டைசேஷன் அப்படின்றது அதுதான் பேர். கழிவுப்பாகு என்பது செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை கரைசலிருந்து சர்க்கரை படிகமாக்கும் பொழுது மீதமுள்ள ஆழ்ந்த நிறமுள்ள கூழ் போன்ற திரவமாகும். இதில் 30% சுக்ரோஸ் உள்ளது. இதை படிகமாக்கல் முறையிலே பிரித்தெடுக்க இயலாது. கீழ்காணும் படிகள் மூலமாக கழிவுப்பாகிலிருந்து எத்தனாலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைலூஷன் ஆஃப் மொலாசஸ். ஃபஸ்ட்டு மொலாசஸை நீங்கள் கழிவுப்பாகினை நீர்த்து போக செய்தல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயம். மொலாசஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டைலூட்டட் வித் வாட்டர் டு பிரிங் டவுன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் டு அபவுட் 8 to 10%. கழிவுப்பாகிலிருந்து சர்க்கரையுடைய செறிவு 8 to 10% நீரினால் நீர்க்கப்படுகிறது முதலிலே. தென் அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ், அமோனியம் உப்புக்களை சேர்த்தல். molasses usually contains enough nitrogenous matter to act as a food for yeast during the fermentation process. If the nitrogen content of the molasses is poor, it may be fortified by the addition of ammonium sulfate or ammonium phosphate. நொதித்தல் போது ஈஸ்டிற்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை கழிவுப்பாக கொண்டுள்ளது. நைட்ரஜனுடைய அளவு குறைவாக இருந்ததனால் அமோனியம் சல்பேட் அல்லது அமோனியம் பாஸ்பேட் சேர்ப்பதன் மூலம் உரமூட்டப்படுகிறது. அப்படின்னா அது should be concentrate, அதிகமாக உரமூட்டப்படுதல் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்ததான் அடிஷன் ஆஃப் ஈஸ்ட் சேர்த்தல். The solution obtained in step 2 is collected in large fermentation tanks and yeast is added to it. The mixture is kept at about 303 Kelvin for few days. During the period, the enzymes, invertase and enzymes present in yeast bring out the conversion of sucrose into ethanol. படி 2 கரைசல் பெரிய நொதித்தல் தொட்டிகளில் சேர்க்கப்பட்டு பின்னர் ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது.
கலவை 303 கெல்வின் வெப்பநிலையிலே சில நாட்களுக்கு வைக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே ஈஸ்டில் உள்ள இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் ஆகிய நொதிகள் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றுகிறது. அதற்குண்டான ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. C12H22O11 + H2O இன்வெர்டேஸ் gives C6H12O6 + C6H12O6 குளுக்கோஸ் ப்ளஸ் புரோட்டாக்ஸாக மாற்றமடைகிறது. பின்னர் குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா சைமேஸ் முன்னிலையில் C2H5OH என எத்தனாலாக மாற்றமடைகிறது. நொதித்த நீர்மத்திற்கு பேர் கழுவு நீர்மம் என்று பெயர். த fermented liquid is technically called as a wash. கழுவு நீர்மம் அப்படின்னு சொல்லி பேர். அண்ட் தென் distillation of wash. The fermented liquid was containing 15 to 18% alcohol is now subjected to fractional distillation. The main fraction drawn in an aqueous solution, the ethanol which contains 95.5% of ethanol and 4.5% water. This is called rectified spirit. The mixture is then refluxed over quicklime about 5 to 6 hours and then allowed to stand for 12 hours. On distillation of this mixture, pure alcohol 100% is obtained. This is called absolute alcohol. அப்படின்னு சொல்லி ஆல்கஹால் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 15 முதல் 18% ஆல்கஹால் மீதி பகுதி நீராகவும் உள்ள நொதித்த நீர்மமானது பின்னக்காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தப்படுகிறது. டிஸ்டிலேஷன் மெத்தட்னு அதுதான் சொல்லியிருக்காங்க. முக்கிய பின்ன பகுதியாக கிடைத்த எத்தனாலிலே நீர்க்கரைசல் 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் பெற்றுள்ளது. இது ஸ்பிரிட்டுங்கிறோம், எரிச்சாராயம் என அழைக்கப்படுகிறது. இந்த கலவை சுமார் 5 to 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கப்பட்டு 12 மணி நேரம் வைக்கப்படுகிறது. இந்த கலவை மீண்டும் காய்ச்சி வடிக்கும் பொழுது தூய ஆல்கஹால் 100% கிடைக்கிறது. இந்த தூய ஆல்கஹாலை தனி ஆல்கஹால் என அழைக்கிறோம், அப்சல்யூட் ஆல்கஹால் என்று சொல்கிறோம். Then we see the more to know yeast and fermentation. Yeast are single called microorganism belonging to the class of fungi. The enzymes present in the yeast catalyze many complex organic reaction. Fermentation is conversion of complex organic molecules into simpler molecule by the action of enzymes. Example, curdling of milk. ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி ஆகும். இது ஒரு சிக்கலான கரிம வினைகளிலே பூஞ்சைகளில் உள்ள நொதியானது வினை வேக மாற்றியாக செயல்படுகிறது. நொதிகள் மூலமாக சிக்கலான கரிமச் சேர்மங்கள் மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாவதை நொதித்தல். எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then the physical properties of ethanol. Ethanol is a colorless liquid having a pleasant smell and burning taste. எத்தனால் இனிய மனமுடைய நிறமற்ற எரிசுவை கொண்ட ஒரு நீர்மம். இது எளிதில் ஆவியாகக்கூடியது. It is a volatile liquid. Its boiling point is 78 degrees centigrade, 351 Kelvin, which is much higher than that its corresponding alkane, that is ethane, boiling point 184. இதன் கொதிநிலை 78 டிகிரி சென்டிகிரேட் 351 கெல்வின். இது அதனுடைய ஒத்த அல்கேன்களை காட்டிலும் அதிகம். ஈத்தேனின் கொதிநிலை 184 கெல்வின். It is completely miscible with water in all proportions. இது நீருடன் எல்லா விகிதத்திலுமே முழுவதுமாக கலக்கக்கூடியது. அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: டீஹைட்ரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர், நீர் நீக்கம். எத்தனாலை அதிக அளவு H2SO4 சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது உள்ள நீர் ஏற்பட்டு ஈத்தினை தருகிறது. அடுத்து சோடியத்துடன் வினைபுரியுது. எப்படி ரியாக்ஷன் வித் சோடியம். எத்தனால் சோடியத்துடன் வினைபுரிந்து சோடியம் ஈத்தாக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவும் கொடுக்கிறது. அடுத்து ஆக்சிஜனேற்றம் அடைது. ஆக்சிடைசேஷன் அடைஞ்சால் என்ன ஆகுனா எத்தனாலை காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் அல்லது அமில கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது எத்தனாய்க்கு அமிலம் உருவாகிறது. இந்த வினையின் பொழுது டூரிங் திஸ் ரியாக்ஷன் the orange color of potassium dichromate K2Cr2O7 changes to green. Therefore this reaction can be used as the identification of alcohols. இந்த வினையின் பொழுது ஆரஞ்சு நிறமுடைய பொட்டாசியம் டைக்ரோமேட் பச்சையாக மாறுகிறது. எனவே இது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் தென் வி see the esterification, எஸ்டராக்குதல் வினை. எஸ்டராக்குதல் வினையில் என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா the reaction of an alcohol with
Carboxylic acid gives a compound having fruity odor. This compound is called ester and the reaction is called esterification. Ethanol reacts with ethanoic acid in the presence of concentrate of H2SO4 to form as the ethyl ethanoate and ester. எஸ்டர் ஆக்குதல் அப்படின்னா இது ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கேள்வி. ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து பழச்சாறினுடைய மனமுடைய சேர்மத்தை தருகிறது. இந்த சேர்மம் எஸ்டர் என அழைக்கப்படுகிறது. எத்தனால் எத்தனாயிக் அமிலத்துடன் அடர் H2SO4 முன்னிலையிலே எத்தில் எத்தனாயேட் என்ற எஸ்டரை தருகிறது. ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து உருவான சேர்மம் எஸ்டர். இது நம்ம பழச்சாறினுடைய மனம் கொண்டது என அழைக்கப்படுகிற இந்த வினை எஸ்டராக்குதல் வினை என்ற பேர். அதுக்குண்டான ஈக்குவேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்டரிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் நீக்கம். இங்கே என்ன அப்படின்னா எத்தனாலுடைய ஆவியை வெப்பப்படுத்தும் பொழுது காப்பர் வினையூக்கினுடைய முன்னிலையில் when the vapor of ethanol is passed over the heated copper used as a catalyst of 573 Kelvin, it is dehydrogenated to அசிட்டால்டிஹைடாக மாறுது. என்னென்னா எத்தனால் ஆவியை வெப்பப்படுத்தும் பொழுது கார்பன் வினையூக்கினுடைய முன்னிலையில் 573 கெல்வின் செலுத்தும் பொழுது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து அசிட்டால்டிஹைடை தருகிறது. இதற்குண்டான வினை இங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கம்பியூஷன் எரிதல் வினை. எத்தனால் எளிதில் எரியக்கூடிய திரவம் ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கிறது அப்படின்னு தெரியும். ஆக்சிஜனுடைய வினைபிரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் ரெண்டுத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான வினையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் எத்தனால். எத்தனாலுடைய பயன்கள் என்ன? இன் மெடிக்கல் வைப்ஸ் அண்ட் ஆன்டிசெப்டிக், மருத்துவமனைகளே காயங்களை துடைத்து எடுக்கும் புரைத்தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ் அன் ஆன்டி ஃப்ரீஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ், வாகனங்களிலே குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எஃபெக்டிவ்லி கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, ஃபங்கை எக்ஸெட்ரா பை இன்க்ளூடிங் இன் மெனி ஹேண்ட் சானிடைசர், பூஞ்சைகளை மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்க கைகளை தூய்மையாக்கும் கிருமிநாசினியாக பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் தென் அன் ஆன்டிசெப்டிக் டு ஸ்டெர்லைஸ் த wounds in hospitals, காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. அண்ட் சால்வன்ட் ஃபார் ட்ரக்ஸ், ஆயில்ஸ், ஃபேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ், டைஸ் அண்ட் எக்ஸெட்ரா, மருந்துகள், எண்ணெய்கள், கொழுப்பு பொருட்கள், வாசனை பொருட்கள், சாயங்கள் போன்றவற்றை கரைக்கும் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்திலேட்டட் ஸ்பிரிட் மிக்சர் ஆஃப் 95% எத்தனால் அண்ட் 5% ஆஃப் மெத்தனால், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் மிக்சர் ஆஃப் 95% எத்தனால் அண்ட் 4.5% வாட்டர். பவர் ஆல்கஹால் மிக்சர் ஆஃப் எ பீரியட் அண்ட் எத்தனால் ஆர் டீநேச்சர்டு ஸ்பிரிட் எத்தனால் மிக்ஸ்டு வித் பைரிடின். மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் 95% எத்தனால் மற்றும் 5% மெத்தனால். பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆற்றல் ஆல்கஹால் இயல்புத்தன்மை இழந்து ஆல்கஹால் எத்தனால் மற்றும் பிரிடின் கலந்தவையாக தயாரிப்பதிலே பயன்படுத்தப்படுகிறது. டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், எ காமன் ஃபுட் ஃப்ளவர் அதுதான் அதோட ஃபுட் ஃப்ளவர் விச் இஸ் மேடு பை ப்ராசஸிங் வெண்ணிலா பீன்ஸ் இன் எ சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் அண்ட் வாட்டர். உணவுப் பொருட்களுடைய சுவையை கூட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியது. உதாரணமாக வெண்ணிலா சாறு, இது ஒரு பொதுவான உணவு சுவையூட்டி. இவை ஆல்கஹால் நீர் கலந்த கரைசலிலே வெண்ணிலா விதைகள் வினைக்கு உட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பது தான். எத்தனாயிக் ஆசிட் or acetic acid is one of the most important members of the carboxylic acid family. Its molecular formula C2H4O2. Its structural formula அங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் OH, மேலே சிங்கிள் பாண்ட் H, டபுள் பாண்ட் O, கீழே சிங்கிள் பாண்ட் H. இது இதனுடைய வாய்ப்பாடு, அதனுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர். மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் அமிலம் தயாரிக்கக்கூடிய முறை. எத்தனாயிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு எ லார்ஜ் ஸ்கேல் பை ஆக்சிடைசேஷன் ஆஃப் எத்தனால் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆர் அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். எத்தனாலை காரம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தால் எத்தனாயிக் அமிலத்தை தயாரிக்கலாம். பொட்டாசியம் பர்மாங்கனேட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பெர்மாங்கனேட் ஆர் பொட்டாசியம் டைஹைட்ரேட்டை கொண்டு பண்ணோம்னாக்கா எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. எத்தனாயிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு CH3COOH என்ற
வினை நடைபெறுகிறது. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட் இஸ் த கலர்லெஸ் லிக்விட் ஹேவிங் அன் அன்பிளசன்ட் ஓடர். எத்தனாயிக் அமிலம் நிறமற்ற விரும்பத்தகாத ஒரு மனமுள்ள ஒரு நீர்மம். தென் இட் இஸ் சோர் இன் டேஸ்ட், புளிப்பு சுவையுடையது. இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரப்போர்ஷன்ஸ். இதன் கொதிநிலை இட் இஸ் மிசிபிள் வாட்டர் இன் ஆல் ப்ரப்போர்ஷன்ஸ். இது நீருடன் எல்லா விகிதத்திலுமே கலக்கிறது. இதனுடைய கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 391 கெல்வினு. இதனை ஒத்த ஆல்கஹால் ஆல்டிஹைடு கீட்டோனின் கொதிநிலையை விட அதிகம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஹையர் தேன் த கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் ஆன் கூலிங் பியூர் எத்தனாயிக் ஆசிட் இன் ஃப்ரோசன் டு ஃபார்ம் ஐஸ் லைக் ஃப்ளாக்ஸ். they look like glaciers, so it is called as a glacial acetic acid. குளிர வைக்கும் பொழுது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற படிகங்களை உருவாக்குறது. எனவே இது கிளாசியஸ் தூய அஸ்டிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் வித் மெட்டல், உலோகத்துடன் வினைபுரிந்தால் என்ன பண்ணுது? சோடியம், பொட்டாசியம், ஜிங்க் முதலிய உலோகத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிட்டு சோடியம் எத்தனாயிட்டை தருகிறது. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வித் கார்பன் அண்டு பைகார்பனேட். சோடியம் கார்பனேட்டுடனும் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினைபுரிந்தால் என்ன கொடுக்கும்? எத்தனாயிக் அமிலம் வீரியம் குறைந்த காரமான சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினைபுரிந்து நுரைத்து பொங்குதல் மூலம் சோடியம் பைகார்பனேட் விச் வீக்கர் பேஸ் ஆஃப் லிபரேட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வித் பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ். அதாவது நுரைத்து பொங்குதல் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகிறது. இதற்குண்டான சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. தென் ரியாக்ஷன் வித் பேஸ், காரத்துடன் வினைபுரியுது. எத்தனாயிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் எத்தனாயிட்டையும் நீரையும் தருகிறது. அதற்குண்டான வினை கொடுத்துருக்குது. அடுத்து டீகார்பாக்சிலேஷன், அது ரிமூவல் ஆஃப் CO2. கார்பாக்சில் நீக்கம், CO2வை நீக்கினா எத்தனாயிக் அமிலத்தினுடைய சோடியம் உப்பை சோடா சுண்ணாம்புடன் சேர்த்தனம்னாக்கா சோடியம் மிக்சர் 3 parts ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் 1 part ஆஃப் CaO கால்சியம் ஆக்சைடு. மீத்தேன் கேஸ் இஸ் ஃபார்ம்டு, மீத்தேன் வாயுவை உண்டு பண்ணுகிறது, மீத்தேன் வாயுவை உருவாக்குறது என இதனுடைய சமன்பாடுகள் வரிசையாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தென் யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் அமிலத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லணும். அஸ்டிக் ஆசிட் இன் லோயர் கான்சன்ட்ரேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் அடிட்டிவ், ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ். நீர்த்த அசிட்டிக் அமிலமானது உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் தென் எத்தனாயிக் ஆசிட் யூஸ் என்னன்னாக்கா இட் இஸ் அ மேனுஃபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக், நெகிழி தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் மேக்கிங் டைஸ், பிக்மெண்ட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ், சாயங்கள், நிறங்கள் மற்றும் வண்ணப்பூச்சிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இன் பிரிண்டிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், துணிகளிலே அச்சு பதிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ் எ லேபரட்டரி ரீஏஜென்ட், ஆய்வக காரணியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஃபார் கொயாகுலேட்டிங் ரப்பர் ஃப்ரம் லாக்டஸ், ரப்பர் பாலை கெட்டிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல், வாசனை பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை தயாரிப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது என்பது இதனுடைய பயன்கள். அடுத்தபடியாக ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்விலே கரிமச் சேர்மங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்செப்பரபிள் இன் ஹியூமன் லைஃப். நம்ம வாழ்க்கையில் கரிமச் சேர்மங்களை வந்து பிரிக்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா they are used by the mankind of associated at all stages of life right from one's birth to death. பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து நிலைகளிலுமே கரிமச் சேர்மங்கள் மனிதனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் இன் அவர் டெய்லி லைஃப் as follows. அது அன்றாட வாழ்விலே அவற்றினுடைய பயன்பாட்டை பற்றி நாம் ஹைட்ரோ கார்பனுடைய பயன்கள் முதல்ல என்ன அப்படின்றது சொல்லணும். யூசஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன், எரிபொருள், உதாரணமாக LPG கேஸஸ், பெட்ரோல், கெரோசின். அடுத்தது ரா மெட்டீரியல் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், பாலிமெரிக் மெட்டீரியல் லைக் டயர், பிளாஸ்டிக் அண்டு கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தபடியாக ஆல்கஹாலினுடைய பயன்கள் கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது ஆஸ் எ சால்வெண்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். அடுத்தது ரா மெட்டீரியல் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல், பல முக்கியமான செயற்கை பொருட்களுடைய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆல்டிஹைடினுடைய பயன்பாடு என்ன ஆச்சுனாக்க ஃபார்மால்டிஹைடு இஸ் ஆஸ் டிஸ்இன்ஃபேக்டன்ட். ஃபார்மால்டிஹைடு என்பது பல முக்கிய செயற்கை பொருட்களுடைய மூலப்பொருளாக ரா மெட்டீரியல் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல். அடுத்து கீட்டோனோட வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குன்னா ஆஸ் எ சால்வன், கரைப்பானாக இருக்குது. ஸ்டெயின் ரிமூவர், கரை நீக்கியாக பயன்படுத்தப்படுகிறது.
ஈத்தர்னுடைய பயன்கள். ஏத்தர் இஸ் ஒன் ஆஃப் த அனஸ்தீசியா ஏஜென்ட், அதுக்கு பேர். அதாவது மயக்கமூட்டி அண்ட் தென் பெயின் கில்லர், வலி நிவாரணியாக. தென் எஸ்டருடைய பயன் என்னென்னா, ஆல் த குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் லிக்யூட்ஸ் கண்டெய்ன்ஸ் எஸ்டர். எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்டுகளிலும் எஸ்டர் உள்ளது என அன்றாட வாழ்விலே கரிமச் சேர்மங்களுடைய பயன்பாடுகளை இதுவும் ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது. இதை நாம் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட், சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் that are used by as for cleaning purpose because pure water alone cannot remove all the types of dirt or any oily substance from our body or clothes. They contain surfactants, which are compounds with molecules that line up around water to break the surface tension, both of them having a different chemical nature. Soap is a cleaning agent that is composed of one or more salts, fatty acid. Detergent is a chemical compound or a mixture of chemical compound which is used by cleaning agent. They perform their cleaning action in certain specific conditions. You will learn more about this detail in the following units. அழுக்குகளை நீக்கவும் சுத்தப்படுத்துவதற்கும் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தூய நீரை மட்டுமே பயன்படுத்தி துணிகள் மற்றும் உடல்களில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருட்களை அகற்ற முடியாது. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகள் இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசை, டிடர்ஜென்ட்டுகள் இருக்கும் பரப்பு இழுவிசை குறைப்பின் மூலம் நீர் மூலக்கூறுகள் சுற்றி நின்று பரப்பு இழுவிசையை குறைக்கின்றன. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகள் வெவ்வேறு வேதியியல் இயல்புகளை கொண்டது. சோப்பு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்கள், உப்பு, இது அழுக்கு நீக்க பயன்படக்கூடிய ஒரு பொருள்களாகும். டிடர்ஜென்ட்டுகள் அழுக்கு நீக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிச்சேர்மம் அல்லது வேதிச்சேர்மங்களின் தொகுப்பு ஆகும். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் 2 சுத்தப்படுத்தப்படும் செயல்களை செய்கிறது. இதை இந்த பாடத்திலே விரிவாக காண்போம். அட் ஃபர்ஸ்ட் we learn the soap. Soap are sodium or potassium salts of some long chain carboxylic acid called fatty acid. நீலச்சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்கள், கொழுப்புகள் கலந்த சோடியம் பொட்டாசியம் உப்புக்களே சோப்பு என அழைக்கப்படுகிறது. Soap requires 2 major raw materials, fat and alkali acid. The alkali most commonly used in the preparation of soap of sodium hydroxide. Potassium hydroxide can also be used as sodium. A potassium based soap creates a more water soluble product than sodium based soaps. Based on the features, there are two types of soaps, hard soaps and soft soap. கடின சோப்பு மற்றும் மென் சோப்புன்னு சொல்லிட்டு, எண்ணெய் அல்லது கொழுப்பினை எரிசோடாவுடனே சோப்பாக்கள் வினைக்கு உட்படுத்தும் பொழுது கடின சோப்பு கிடைக்கிறது. அதுதான் சொல்லியிருக்காங்க. சோப் விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை யூஸிங் த ஸ்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்ஸ் ஆர் ஃபேட்ஸ் வித் காஸ்டிக் சோடா. அதோடு சேர்த்தோம்னாக்கா சோப்பாக்கள் வினைக்கு உட்படுத்தும் போது கடின சோப்பு கிடைக்கிறது. பொதுவாக சலைவு செய்வதற்கு இந்த சோப் பயன்படுத்தப்படுது. மென் சோப்பு உடலுக்கு. சோப் விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை த ஸ்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்ஸ் ஆர் ஃபேட்ஸ் வித் பொட்டாசியம். எண்ணெய் மற்றும் கொழுப்பினை பொட்டாசியம் உப்பினை பயன்படுத்தி சோப்பாக்கள் வினை உட்படுத்தும் பொழுது மென் சோப்பு கிடைக்கிறது. உடலை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோப்பு தயாரிக்கக்கூடிய முறை மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்ஸ். இது பார்த்திங்கன்னா கெட்டில் ப்ராசஸ், குடுவை முறை. கொஞ்சம் பழமையான முறை தான், ஆனாலும் சோப்பு தயாரிக்கிறதுக்கு சிறுதொழில் நிறுவனங்களில் இந்த முறையை இந்த வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அட் ஃபர்ஸ்ட் வி சி த ஸ்பானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில். சோப்பாக்கள் வினைனா என்ன அப்படின்னு சொல்லணும். த ஆயில் விச் இஸ் யூஸ்டு த ப்ராசஸ் இஸ் டேக்கன் இன் த அயான் டேங்க் கெட்டில். The alkaline solution 10% added into the kettle. A little in excess, the mixture is boiled by passing steam through it. The oil gets hydrolyzed after several hours of boiling. This process called spanification. சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெயை ஒரு இரும்பு குடுவில் எடுத்துக்கிட்டு 10% சற்று அதிகமான காரக்கரசலை சேர்த்துட்டு இந்த கலவின் மீது நீராவியை செலுத்தி கொதிக்க வச்சிங்கன்னா சில மணி நேரங்களுக்கு பின்னாடி எண்ணெய் நீரார் பகுத்திற்கு பிறகு இம்முறைக்கு சோப்பாக்கல் வினை என்று பெயர். அடுத்தது உப்பிடுதல், சால்ட்டிங் அவுட் ஆஃப் சோப்ஸ். கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய கலவையில் சாதாரண உப்பு சேர்த்துட்டு இப்பொழுது அதனுடைய தொட்டியினுடைய அழிவில் சோப்பு பார்த்திங்கன்னா வீழ்படிவாக நிற்கும். பல மணி நேரங்களுக்கு பின்னாடி சோப்பானது திரவத்தினுடைய மேற்பரப்பிலே கெட்டி பொருளாக மிதந்து வரும். இதனை பிரித்து எடுத்து குளிர்விக்கும் பொழுது தேவையான சோப்பு கிடைக்கிறது. த நீட் சோப் இஸ் டேக்கன் off from the top
இட் இஸ் தென் அலவுட் டு கூல் டவுன். குளிர்வித்து கெட்டியான சோப்பாக நாம் பிரித்து எடுத்துக்கலாம். எஃபெக்ட் ஆஃப் ஹார்ட் வாட்டர் ஆஃப் சோப்ஸ். சோப்பின் மீது கடிநீரினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான் that limit the cleaning action of soap. When combined with soap, hard water develops a thin layer, precipitates. Precipitates means வீழ்படிவு. The metal ion can scum அப்படின்ற ஒரு வீழ்படிவை உண்டாக்குது. கடின நீரிலே இருக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோப்பின் சுத்தம் செய்து செயலை கட்டுப்படுத்துகிறது. கடின நீர் சோப்போடு சேரும் பொழுது ஸ்கம் அயனி என்ற வீழ்படிவு மெல்லிய படலம் உருவாகிறது. இது உடலிலும் துணியிலும் எளிதிலே நீக்க முடியாத ஒரு வகையான படிவினை உருவாக்குகிறது. காலப்போக்கிலே இந்த படிவு துணியினுடைய தரத்தை குறைப்பதோடு சிறிது காலம் துணியானது கிழிந்து போகக்கூட செய்யும். இதை தவிர்க்க கடின நீரால் பாதிக்கப்படாமல் அதர் ஹேண்ட் த டிடர்ஜென்ட் ஆர் மேடு வித் கெமிக்கல் தட் ஆர் நாட் அஃபெக்டட் பை த ஹார்ட் வாட்டர். கடின நீரால் பாதிக்க முடியாத அளவிற்கு வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிடர்ஜென்ட் தயாரிச்சுக்கலாம் நாம். அடுத்தது, ஒய் ஆர்டினரி சோப் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூஸிங் த ஹார்ட் வாட்டர். சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்தக்கூடாது? சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தும் போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிய செய்து இது துணியினுடைய மேற்பரப்பிலே ஸ்கம் படிவு உருவாக்குது. எனவே சோப்பை கடின நீரால் எளிதில் பயன்படுத்த முடியாது. அப்பியர் அட் ஏ சர்ஃபஸ் ஆஃப் த கிளாத் அட் ஏ ஸ்ட்ரைக்கி கிரே ஸ்கம். அந்த படிவு உண்டாக்குது. தஸ் த சோப்ஸ் cannot be used கன்வென்ஷனலி ஹார்ட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் டிடர்ஜென்ட்டை பயன்படுத்தணும். டெவலப்மெண்ட் ஆஃப் சிந்தசிஸ் டிடர்ஜென்ட் இஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கிளீனிங். தி சோப்ஸ் possesses the desirable properties of the ordinary soaps and also can be used with the hard water and in acidic solution. These are salts of sulfuric acid of alkali hydrogen sulfate in comparison to soap, which are salts of carboxylic acid. The detergents do not form precipitation with the calcium 2 and magnesium 2 plus present in hard water. So the cleansing action or detergents is better than the soaps. அதான் சொல்கிறாங்க, டிடர்ஜென்ட் தயாரிப்பதன் மூலமாக சலவைத்துறையிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இவற்றை கடின நீர் மற்றும் அமிலம் கலந்த நீரிலே கூட பயன்படுத்தியிருக்கலாம். சோப்பில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலம், உப்பினை போன்ற டிடர்ஜென்ட் என்பவனை சல்ஃபோனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் என்ற உப்புக்கள் ஆகும். இதனால் டிடர்ஜென்ட்டுகள் கடிநீரில் இருக்கும் பொழுது Ca2+, Mg2+ ஆகியவர்களும் சேர்ந்து வீழ்படிவாக்கல் உருவாவதில்லை. எனவே சலவை செய்வதற்கு சோப்பை விட டிடர்ஜென்ட்டே சிறந்தது என சொல்கிறாங்க. எப்படி டிடர்ஜென்ட் தயாரிக்கிறது? டிடர்ஜென்ட் ஆர் ப்ரிப்பேர்டு பை ஆடிங் சல்ஃபூரிக் ஆசிட் to the process of hydrocarbon obtained from the petroleum. This chemical reaction result in the formation of molecules similar to the fatty acid of soap. பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரோகார்பனோடு சல்ஃபூரிக் அமிலத்தை சேர்த்து டிடர்ஜென்ட் தயாரிக்கப்படுகிறது. இன் அடிஷன் ஆஃப் சப்டாக்டன்ட். தற்போது டிடர்ஜென்ட்லே பரப்பு இழுவிசை குறைக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இழுவிசை குறைப்பி. மாடர்ன் டிடர்ஜென்ட் contains several other ingredients. They are listed as below. மூலக்கூறுகளோடு மேலும் பல பொருட்கள் சேர்க்கப்படுகிறது. அவைகளுடன் கீழே என்ன அப்படின்றத ஃபாலோஸ். ஃபஸ்ட்டு சோடியம் சிலிக்கேட் சேர்த்தானா சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஃப்ளோரசன்ட் வெண்மை ஏற்றிகள் துணிகள் பளிச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் பெர்போரேட் சலவையின் போது சில வகை கரைகளை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் சல்ஃபேட் டிடர்ஜென்ட் துகள் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக என்சைம்ஸ் நொதிகள். இது பார்த்திங்கன்னா காய்கறி மற்றும் சாறு போன்ற கரைகளை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக சர்டன் கெமிக்கல்ஸ் தட் கிவ் அப் அவுட் ஆஃப் எ ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் ஆல்சோ ஆடட் டு மேக் த கிளாத்ஸ் எ ஃப்ராக்ரண்ட் ஆஃப்டர் தே வாஷ்டு வித் டிடர்ஜென்ட்ஸ். அதாவது துணிகளை துவைத்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல துணிகள் நன்கு நறுமணத்துடன் காணுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாமே கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். சோப்பினுடைய தூய்மையாக்கல் வினை. சோப் மாலிகுல் கண்டெயின் 2 chemically distinct parts of the interact differently with water. It has the one polar end which is a short head with a carboxylate group and one non-polar end having a long tail made of a hydrocarbon chain. ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேட் தொகுதியை கொண்ட முனை உள்ள பகுதி, மறுமுனையில் பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோகார்பன் சங்கிலியையும் கொண்டுள்ளது, முனைவுற்ற பகுதியும் கொண்டுள்ளது என்பதுதான் இதனுடைய இது.
அதுதான் இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. when a soap detergent is dissolved with water, the molecule join together and cluster called மிசிலஸ். முனைவுள்ள பகுதி நீர் விரும்பும் பகுதியாக செயல்பட்டு நீருடன் ஒட்டி குளிக்கிறது. முனைவுற்ற பகுதி நீரை வெறுக்கும் பகுதியாக உள்ளது. செயல்பட்டு ஆடைகள் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் ஒட்டுக்கொண்டுள்ள நீரை மற்றும் வெறுக்கும் பகுதியினை மாசினை தன்னுள் அடக்கிட்டு வெளியேற்றக்கூடிய வேலைகளை இது செய்து அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். தென் அட்வான்டேஜஸ் அண்டு டிடர்ஜென்ட்ஸ் ஓவர் சோப்ஸ். டிடர்ஜென்டோடைய பயன்கள் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றது சொல்லணும். டிடர்ஜென்ட் ஆர் பெட்டர் தேன் சோப் பிகாஸ் டிடர்ஜென்ட் வந்து கழிவு நீரை மென்மையான நீர் இரண்டிலும் பயன்படுத்தலாம். கழிவு நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட் சிறப்பாக செயல்படும். அதான் சொல்லியிருக்காங்க. கேன் பி யூஸ்டு போத் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வாட்டர். கேன் ஆல்சோ பி யூஸ்டு இன் எ சலைன் அண்டு அஸ்டிக் வாட்டர். உப்பு நீர் மற்றும் அமிலம் கலந்த நீரில் கூட டிடர்ஜென்ட்டை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தபடி டிசால்வ் ஃப்ரீலி ஈவன் இன் எ கூல் வாட்டர் அண்டு ரின்ஸ் ஃப்ரீலி இன் எ ஹார்ட் வாட்டர். குளிர்ந்த நீரில் எளிதாக கரையும், மேலும் கடின நீரில் கூட எளிதாக கரையலாம். இதெல்லாம் இதனுடைய அட்வான்டேஜ். டு அன் எஃபெக்டிவ் சேஃப் கிளீனிசிங் கீப்பிங் ஈவன் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் பிரைட்டர் அண்ட் ஒயிட்டர். உயிரி சிதைவு மற்றும் உயிரி சிதைவு டிடர்ஜென்ட்டுகள் எப்படி இருக்குன்னா, உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டை பற்றி நம்ம சொல்லணும். அடுத்தது அதுக்குண்டான படங்கள் இங்கே தெளிவாக கொடுக்கப்படுது. சோப் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிடர்ஜென்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லணும். Some detergent having branched hydrocarbon chain are not fully biodegradable by microorganisms present in water, so they cause a water pollution. ஹைட்ரோகார்பன் சங்கிலி தொடரை பெற்றவை நுண்ணுயிர்களாக எளிதில் சிதைக்க இயலும், அதெல்லாம் போல சொல்லிட்டோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில டிடர்ஜென்ட்கள் ஹைட்ரோகார்பன் சங்கிலிகளை வந்து தொடர்ந்து பெற்றிருக்கும், நீரில் வந்து மக்க செய்ய இயலாது. இதனால் நீர் மாசடைந்த விட சோப்புகளை ஒப்பிடுகையில் டிடர்ஜென்ட்டுடைய விலை அதிகமாக இருக்குது எப்போவுமே. அடுத்து கம்பேரிசன் பிட்வீன் தி சோப் அண்ட் டிடர்ஜென்ட். இட் இஸ் எ சோடியம் சால்ட் லாங் செயின் ஃபேட்டிக் ஆசிட். இட் இஸ் எ சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட். த அயானிக் பார்ட் ஆஃப் த சோப் இஸ் COONA ப்ளஸ். இங்கே த அயானிக் பார்ட் ஆஃப் டிடர்ஜென்ட் SO3Na ப்ளஸ். இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அனிமல் ஃபேட் அண்ட் வெஜிடபிள் ஆயில். இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலிருந்து டிடர்ஜென்ட் எடுக்கிறாங்க. இட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரீச்டு வென் யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர். இட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் ஈவன் இன் ஹார்ட் வாட்டர். It forms a scum in the hard water. It does not form scum in a hard water. It has a poor foaming capacity. நுரைத்து பொங்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it has a rich foaming capacity. அதிக அளவில் நுரைத்து பொங்கக்கூடிய தன்மை உடையது. Soap are biodegradable. Most of the detergents are non-biodegradable. அடுத்தது have you noticed the term of TFM? நம்ம நார்மலாக பார்க்குறோம் TFF என்ற குறியீட்டை சோப்பு உரைகளில் நீங்கள் படித்துள்ளீர்களா அப்படிங்கிறது தான். TFF மீன்ஸ் டோட்டலி ஃபேட்டி மேட்டர் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்டு டு அசஸ் த குவாலிட்டி ஆஃப் த சோப். எ சோப் விச் இஸ் அ ஹையர் TFM இஸ் எ குட் பாத்திங் சோப்புன்னு சொல்லி பேர். ஹையர் அளவில் அதிக அளவில் TFM அப்படின்றதுன்னா அது வந்து ஒரு நல்ல குளியல் சோப்புக்கு அடையாளம் என்று சொல்லி இந்த பாடத்தினுடைய சோப்பினுடைய தன்மையோடு இந்த பாடம் நிறைவேறுகிறது. பாடம் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 3 பார்ட்ஸ். ஏன்னா பாடம் பெரிய பாடம் அப்படிங்கிறதுனால இதை 3 பகுதியாக உங்களுக்கு TN சயின்ஸ் வேர்ல்டு வழங்கியுள்ளது. தெளிவாக புரிகிறதா என்பதை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களிடம். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாடத்தினுடைய காணொலியை பின்னர் காண்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.